perjuangan, போராட்ட வாழ்த்துகள். கார்த்திக் ப்ளீஸ் அந்த ஸ்லைட்ஸ் கொஞ்சம் கம்மிங்க. நான் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த மார்க்சிஸ்ட் இந்த எக்கனாமிக் தியரி பத்தி பேசுறது நான் அது நிறைய இருக்குது. மார்க்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா இந்த அரை மணி நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு 5 கருத்துக்கள் எடுத்து நான் பேச போறேன். ஓகே, இது நம்ம செய்யறோம்னா இந்த மார்க்சிஸ்ட் உள்ள தியரி எடுத்து பார்க்கும் போது நம்ம சமுதாயத்துல என்ன நடக்குது, எப்படி நடக்குது, சூழ்நிலை எப்படி வருது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவா நம்மளுக்கு தெரியும். பாருங்க, ஒரு உதாரணம். அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க கார்த்திக். சரி, நம்ம மேடியில் என்ன கேட்டோம்? நம்ம குறைஞ்சபட்ச சம்பளம் ஏற்றணும்னு கேட்டோம். 2000 வெள்ளி கேட்டோம் ஒரு மாசம், ரைட்? இப்ப பார்த்தா 1600 தான் இருக்குது. ஆனா இப்ப பார்த்தா அந்த குறைஞ்சபட்ச சம்பளம் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா அது ஒரு மணிக்கு 23 ஆஸ்திரேலியன் ரிங்கிட். இப்ப 2024 பார்த்தா இதான் அவங்க உள்ள குறைஞ்சபட்ச சம்பளம். ஸோ அவங்க காசு பார்த்தா ஒரு 3 மடங்கு கூடல. ஸோ 1 ஹவர் ஆஸ்திரேலியா பார்த்தா 71 வெள்ளி 80 காசு இப்ப. ஸோ 8 மணி நேரம் 26 நாள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15,000 கிட்ட வருது பாருங்க. இதான் அவங்க காஜி மினிமா. நம்ம காஜி மினிமா பார்த்தோம்னா 1500 தான் வருது. ஆமா தானே? அடுத்தது வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல்ல கிளீனர் வேலை செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல் கிளீனர் வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாமே காஜி மினி தான் கிடைக்குது. இதே வேலையில ஆஸ்திரேலியா வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 15,000 மலேசியன் ரிங்கிட் அந்த மதிப்பு உள்ள காசு கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இது பத்தி நான் பார்லிமெண்ட்ல ஒரு வாட்டி நான் பேசினேன். ஏன் ஆஸ்திரேலியா பார்த்தா 10 மடங்கு கூட காசு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். ஃபேக்டரி வேலை செஞ்சா கூட அது 10 மடங்கு கூட இருக்குது, கிளீனர் வேலை செஞ்சா கூட 10 மடங்கு கூட இருக்குது. என்ன காரணம் பேசும்போது யாருக்குமே பதில் கொடுக்க முடியல. பிகாஸ் அவங்க மார்க்சிஸ்ட் படிக்கலையே, அவங்களுக்கு புரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம பேசின பிற்பாடு உங்களுக்கு புரியும் ஏன் ஆஸ்திரேலியா 10 மடங்கு கூட கிடைக்குது, அது எப்படி வந்துச்சு, ஏன் நம்மளுக்கு 10 மடங்கு குறைவா கிடைக்குதுன்னு. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு புரியும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் லைன். ஸோ மார்க்ஸ் பார்த்தா ஒரு 20 வருஷம் இந்த இந்த ஒரு 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 முதலாளித்துவம் பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி பணக்காரங்க சம்பாதிக்கிறாங்க, எப்படி ஏழை ஏமாத்தி போறாங்கன்னு அது 20 இயர்ஸ் டைம் எடுத்து படிச்சு பல புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு அரை மணி நேரத்தில் அது ஃபுல்லா பேச முடியாது. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு 5 முக்கியமான கருத்துக்கள் எடுத்து பேச போறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கருத்து என்னன்னா, மார்க்ஸ் கேட்டாரு, நம்ம சந்தையில பார்த்தா பசாரன்ல பார்த்தா பல பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்கள் உள்ள மதிப்பு எப்படி வருது, அது எப்படி அப்ப yang tentukan, அந்த மதிப்பு எப்படி வருதுன்னு பார்த்தாரு. ஒண்ணு பார்த்தா இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பயன் உள்ளது பாருங்க. பெண்ணா பார்த்தா நம்ம எழுதுவோம், நாற்காலி பார்த்தா நம்ம உட்காரலாம், இதெல்லாம். அப்புறம் அரிசி பார்த்தா நம்ம சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு பயன் உள்ள பொருட்கள். அடுத்த ஸ்லைட். ஆனா மார்க்ஸ் என்ன பார்த்தாருன்னா சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், அது எவ்வளவு முக்கியம். சூரியன் இல்லாட்டினா வாழ்க்கையே இருக்காது. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம சுவாசிக்கிற காத்து பார்த்தா எவ்வளவு முக்கியம். அது ஒரு 2 மினிட்ஸ் கூட நம்ம செத்துருவோம். ஆனா அதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு மதிப்பு இல்லையா, ஒரு ஒரு விலை இல்லையே. சோ அவர் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தா இயற்கை, சூரியன் இயற்கை, மனிதர் ஒன்னும் செய்யாம வந்திருக்கு. காத்து கூட இயற்கை, நம்ம ஒண்ணு செஞ்சு முயற்சி பண்ணி அது நம்ம உருவாக்க அவசியம் இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் லைன். ஸோ அவர் என்ன பார்த்தாருன்னா சந்தையில அந்த விற்கிறது வாங்குறது ஜாமான்கள் எல்லாமே ஒண்ணு அது பயனுள்ளது மனிதர்களுக்கு. ரெண்டாவது அந்த அந்த ஜாமான்கள் பார்த்தா மக்கள் முயற்சி எடுத்து வேர்வை சிந்தி உழைச்சு செய்யணும். அதான் பார்த்தாரு. சந்தையில விற்கிறது வாங்குறது ஜாமான்கள் எல்லாமே மக்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து கஷ்டப்படுத்தி வேர்வையை சிந்தி செய்யற பொருட்கள்.
ஓகே, அதுதான் அவர் பார்த்தாருல. என்ன பொருட்கள் எடுத்து பார்த்தா கூட மார்க்கெட்ல விற்கிற பொருட்கள் பார்த்தா ஒண்ணு அது பயனுள்ளது, ரெண்டாவது மக்கள் முயற்சியில அது வந்திருக்குன்னு பார்த்தாரு. ஸோ அவரு என்ன, அப்புறம் அவர் இன்னும் ஆய்வு செஞ்சு என்ன பார்த்தாருன்னா, அந்த மார்க்கெட்ல அந்த 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 நீலாய்ப்பர் துக்காரான்ல அந்த விற்கிற விலை பார்த்தா அது எவ்வளவு மனிதர்கள் உழைப்பு இருக்குதா, அதுதான் அது திருத்து பண்ணுதுல. ஒரு பொருட்களுக்கு நிறைய வேலை செஞ்சு நிறைய உழைச்சு கொண்டு வந்தோம்னா அந்த பொருள் பொருள் பார்த்தா அது கொஞ்சம் மகளா இருக்கும். ஒரு சின்னாங்க தயாரிக்கிற பொருள் பார்த்தா அது கொஞ்சம் மலிவா வாங்கலாம். ஸோ அவர் என்ன பார்த்தாருன்னா, ஒரு 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 மார்க்கெட்ல அந்த நீலாய்ப்பு துக்கரான் கொண்டு வருது உழைப்பு, அந்த பொருள்ல எவ்வளவு உழைப்பு இருக்குதுன்னு. ஸோ இது பத்தி அவர் ரொம்ப டைம் எடுத்தாரு. அந்த புக்கு கேபிட்டல்ல பார்த்தா இது எப்படி வர்றோம்னு அது நிறைய சாப்டர்ஸ் அதை பத்தி பேசினாரு. அடுத்தது வாங்க, அடுத்த ஸ்லைடு. ஸோ அவர் என்ன, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, நம்ம பார்ப்போமே ஒரு மேஜர் மேஜர் ஒரு மேஜர் செய்யறது பார்த்தா வச்சுக்கலாம். இந்த மேஜர் செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு 4 மணி நேரம் எடுக்கும். ஸோ இந்த மேஜரோட ஒரு 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 மதிப்பு பார்த்தா 4 மணி நேரம் வேலை அதுல இருக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு மேஜர் செய்யறதுக்கு நம்மளுக்கு பழக வேணும், ரைட்? ஸோ அது பழகி உருவாக்குறது கூட அதுக்கு உழைப்பு வேணும் தானே. ஸோ மேபி மேபி ஒரு ஒரு 20 மினிட்ல. ஸோ இந்த மேஜர் இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மணி 50 50 நிமிஷம் இருக்கு வேலை, மனிதர்களோட வேலை அந்த ஒரு ஒரு மேஜை உருவாக்குறது. அடுத்தது, ஸோ ஒரு மேஜை பார்த்தா ஆணிகள் பாய்ப்பாங்க, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ரைட்? இது ஆணி உருவாக்குறதுக்கு எத்தனை நிமிஷம் மனி மனிதர் உள்ள வேலை. அடுத்தது, இன்னும் சில கருவிகள் பாய்ப்பாங்க, இன்னும் ரம்பம் பாய்ப்பாங்க, ஹேமர் பாய்ப்பாங்க. இது பார்த்தா மார்க்ஸ் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாரு. பிகாஸ் வச்சுக்கலாம், ஒரு ரம்பம் பார்த்தா மேபி அது 3 மணி நேரம் எடுக்கும் ஒரு ரம்பம் செய்யறதுக்கு. ஆனா அந்த 3 மணி நேரம் இந்த மேஜைல போட முடியாது, ஒரு மேஜைல போட முடியாது. பிகாஸ் ஒரு ஒரு ரம்பம் பார்த்தா மேபி ஒரு 1000 மேஜை அது அது பாய்க்கலாம் கட்டுறதுக்கு. ஸோ நம்ம அந்த முழு மதிப்பு எடுத்து ஒரு மேஜைல போட முடியாது. அந்த மதிப்பு எடுத்து அந்த 1000 மேஜைல நம்ம பகிர்ந்து போட்டாதான் அந்த இந்த மேஜைல எவ்வளவு உழைப்பு இருக்குது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் அது நிறைய கணக்கு வச்சு அவர் என்ன பார்த்தாருன்னா, ரஃப்லிலா இந்த நெக்ஸ்ட் ஒன், ஒரு 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 மேஜை உருவாக்குறதுக்கு ஏன்னோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர் 4 மணி நேரம் வேலை செஞ்சு உருவாக்குனாரு. முதல்ல என்ன செஞ்சாருன்னா, அந்த பொருட்கள் அந்த அந்த ப்ரொடக்ஷன்ல பொருட்கள் ஆணி, பலகை, அப்புறம் அந்த கருவிகள் எல்லாமே அவரு சப்ளை பண்ணாரு. ஸோ அவரு 1 மணி நேரம் உள்ள உழைப்பு அவரு கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த ஜாமான்கள் மூலியமா அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மேஜையோட நீலாய்ப்பர் துக்காரான்னு, அந்த நீலாய்ப்பர் துக்காரான் தமிழ்ல என்ன வரும், பரிமற்ற மதிப்பு, பரிமற்ற மதிப்பு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்தா 5 மணி நேரம் மக்களோட உழைப்பு. ஓகே, ஸோ இதுதான் அவர் பார்த்தாரு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த ஸ்லைடு. ஆனா இந்த மேஜைக்கு அந்த வி கீழே பாத்தீங்களா, 1 ஜாம் 5 ஜாம் அந்த மேஜைல மதிப்பு. ஆனா அந்த தொழிலாளிக்கு அவங்க சம்பளம் பார்த்தா, அந்த சம்பளம் உள்ள வேல்யூ பார்த்தா 1 மணி நேரம் தான் மதிப்பு. ஓகே, இந்த ஒர்க்கர் பார்த்தா 4 மணி நேரம் உழைப்பு போட்டிருக்காரு. ஆனா அவர் கிடைக்கிற காஜி பார்த்தா அது 1 மணி நேரம் ஜாமான்கள் தான் வாங்க முடியும். ஓகேயா? சோ இது கீழே பாருங்களேன், சி தான் கேபிட்டலிஸ்ட் போட்டது. ஓகே, வி தான் அந்த அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வாங்கினது, எஸ் தான் சர்ப்ளஸ் மிச்சம் லாபம். எல்லாமே ஆட் அப் பண்ணா 5 மணி நேரம். ஸோ சி நம்ம பார்த்தோமே, அந்த 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 பொருட்கள் எல்லாமே, அந்த பலகை, அந்த அந்த ரம்பம், அந்த ஹேமரு, அந்த ஆணி எல்லாமே பார்த்தா அது 1 ஹவர் உழைப்பு இருந்துச்சு அதுல. ஒர்க் பார்த்தா அவர் 4 மணி நேரம் போட்டாரு, ஆனா அவருக்கு கிடைச்சது 1 ஹவர் தான் அவர் சம்பளோட ஒரு 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 மதிப்பு. ஸோ லாபம் பார்த்தா 3 மணி நேரம் லாபம் யாருக்கு போகுது? முதலாளிக்கு போகுது.
ஓகேயா? சோ மார்க்ஸ் என்ன பார்த்தாருன்னா, இது ஒரு பெரிய இது ஒரு திருடுல ஏமாற்றம், சுருண்டல். பிகாஸ் கேபிட்டலிஸ்ட் கொண்டு வந்தது அந்த 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 ஒரு 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 மணி நேரம் தான் அந்த ஒழிப்பு கொண்டு வந்தாரு. ஒர்க்கர் தான் 4 மணி நேரம் கொண்டு வந்தான். ஆனா ஒர்க்கருக்கு கிடைக்கிறது 1 மணி நேரம் தான் அவங்களோட ஊதியம் பார்த்தா அது 1 ஹவர் தான். ஸோ இங்க தான் அந்த லாபம் வருதுன்னு மார்க்ஸ் பார்த்தாருல்ல. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ கேபிட்டலிஸ்ட் பார்த்தா ரெண்டு ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒன்று அவங்க கொடுத்த பொருட்கள், கீழே பாருங்க, கொடுத்த பொருட்கள். ஆனால் அவர் கிடைச்சது 5 மணி நேரம் ஒழிப்பு உள்ள ஜாமா அவருக்கு கிடைச்சிருக்கு. அதான் அவர் போய் விற்க போறாரு. ஸோ அந்த மூணு மணி நேரம் அவருக்கு லாபம்லாம். அடுத்தது ஓகே. ஸோ இது என்ன மார்க்ஸ் பார்த்தாருன்னா, எந்த கீழாங்கில போனா கூட, எந்த முதலாளி பார்த்தா கூட அந்த அந்த தொழிலாளருக்கு கிடைக்கிற ஊதியம் ரொம்ப குறைவு. அவரு அவரு சும்பாங் பண்ற உழைப்பு பார்த்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தா கூட அவருக்கு கிடைக்கிற ஊதியம் பார்த்தா அது ஒரு 1 ஹவர் தான் கிடைக்குது. ஸோ அந்த உந்தம் கேபிட்டலிஸ்டோட லாபம் எங்க வருதுன்னா, இந்த ஒர்க்கரோட சும்பாங்க அது அவர் காசு கட்டல, அவர் ஏமாத்தி வாங்கியிருக்காருன்னு. அதான் மார்க்ஸ் சொல்ல பார்வை. ஓகே, அடுத்தது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன, இது வரைக்கும் நம்ம semua tolong tutup ini ya. Elah, Rani, I think yours is on. Rani, can mute, Rani? Rani, mute. ஓகே ஓகே போகலா. ஓகே, இப்போ ஸோ இதான் இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம்னா, சந்தையில இருக்கிற அத்தனை பொருட்கள் எல்லாமே அதுக்கு ஒரு நீலாய்ப்பு துக்கரான் இருக்குது, பரிமற்ற மதிப்பு இருக்குது. அந்த 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 பரிமற்ற மதிப்பு பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு முயற்சி, மக்களோட முயற்சி எவ்வளவு இருக்குது, மக்களோட உழைப்பு எவ்வளவு இருக்குதா அந்த நீலாய்ப்பு துக்காரனை தெந்து பண்ணுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, அந்த தொழிலாளர் அவர் கிடைக்கிற ஊதியம் ரொம்ப குறைவா இருக்குது. அவர் கொடுக்கறது மாஜிகானுக்கு பார்த்தா 4 மணி நேரம் வேலை கொடுக்கும் போது அவர் கிடைக்கிற சம்பளம் பார்த்தா அது 1 மணி நேரம் தான் அதோட மதிப்பு. இதுலதான் அந்த உந்தம் போகுது முதலாளிக்கு. ஓகே, இதான் மார்க்ஸோட 2 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ என்னன்னா ஒரு சமுதாயத்துல எல்லா செல்வமும் semua kekayaan berpunca daripada pekerja. ஓகே, அப்படிதான் பாக்குறாரு. அந்த ஒழிப்புனாலதான் ஒரு நாட்டுள்ள செல்வம் வருது. ஓகே, அந்த கekayaan எல்லாமே அங்கதான் வருது. ஆனா அந்த செல்வத்தை உருவாக்குறவங்களுக்கு கிடைக்கிற பங்கு பார்த்தா ரொம்ப குறைச்சு கொடுக்குறாங்கன்னு அவங்க பாக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். ஓகே, இன்னொன்னுக்கு போவோம். நம்ம இது 3வது கருத்துல இது பார்த்தா ஒரு கீழாங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அது கீழாங் பாருங்க, மரங்கள்லாம் இருக்குது கீழாங். இந்த கீழாங் பார்த்தா அது என்ன செய்யுதுன்னா, இது கீழாங் காசூர்ல சப்பாத்து செய்யுது, விதவிதமான சப்பாத்து செய்யுது. ஓகே ஓகே, இந்த கீழாங் உள்ள முதலாளி ஏன் சப்பாத்து செய்யறாரு? அவருக்கு சப்பாத்து மேல ரொம்ப ஆசையா, அது ஒரு ஹாபியா அவருக்கு? இல்ல தானே, அவர் லாபம் இருக்க பாக்குறாரு. லாபம் எப்படி ஆகணும்னா, அந்த அந்த காசு செஞ்சுட்டு அந்த அந்த சப்பாத்தை போய் விற்கணும். அந்த சப்பாத்துலாம் வித்தாதான் அவருக்கு அந்த லாபம் கிடைக்கும். ஒரு சைட்ல பார்த்தா அவரு தொழிலாளர்களை வர வச்சு வேலை கொடுத்துட்டு அவங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுக்கணும். ஸோ அவர் கிடைக்கிற பொருட்கள் சப்பாத்துலாம் பார்த்தா அதுக்கு நிறைய வேல்யூ இருக்கும்.
அந்த 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 இது அவர் போய் வித்தாதான் அவருக்கு திருப்பி காசு கிடைக்கும். ரைட்? ஸோ அவரு விற்கணும். ஓகே, ரெண்டாவது நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இவரு பார்த்தா விற்கிறது பார்த்தா பெரும்பாலும் யார் வாங்குவாங்கன்னா கீழே இருக்காங்களே ஒர்க்கர்ஸ். இது பார்த்தா இந்த ஃபேக்டரி மட்டும் இல்லை, மற்ற ஃபேக்டரியோட ஒர்க்கர்ஸ் எல்லாமே கூட இந்த ஜாமான் வாங்கணும். ஏன்னா போதுமான ஆள் அந்த ஜாமான் வாங்கினாதான் இவரு தொடர்ந்து சப்பாத்து செய்வாரு. இந்த மாசம் வச்சுக்கலாம், அவர் 1000 சப்பாத்து செய்யறாரு. ஏன்னா இந்த மாசம் அந்த 1000 சப்பாத்து விற்க முடிஞ்சாதான் அடுத்த மாசம் திருப்பி 1000 சப்பாத்து செய்வாரு. ஏன்னா கூட டிமாண்ட் இருந்தா அடுத்த மாசம் கூட சப்பாத்து செய்வாரு. கூட சப்பாத்து செஞ்சாருன்னா மத்த கீழாங்கு வேலை கிடைக்கும். சப்பாத்து கீழாங்கில் பார்த்தா ஒண்ணு கேன்வஸ், லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அது அந்த அந்த கீழாங் மேபி கேன்வஸ் செய்யும். இன்னொரு கீழாங் பார்த்தா அந்த அந்த கித்தா செய்யும், அந்த சப்பாத்து உள்ள பேஸ்க்கு செய்யும். இன்னொரு கீழாங் பார்த்தா அந்த சப்பாத்து கட்டுறதுக்கு அந்த கயிறு இருக்குதே. ஸோ பல கீழாங் பார்த்தா இந்த சப்பாத்து கீழாங்கு ஜாமா விற்கும். இந்த கீழாங் கூட பார்த்தா அங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த தொழிலாளர்கள் எல்லாமே நம்ம ஒரு பொருள் ஒரு இக்கானமியில ஒரு பொருளாதாரத்துல அத்தனை தொழிலாளிகள்லாம் பார்த்தா அந்த அந்த பொருட்களை வாங்கி முடிக்கணும். அப்பதான் அடுத்த கட்டத்துல திருப்பி அதே மாதிரி அந்த பொருட்கள் செய்வாங்க. ஓகே, பிகாஸ் முதலாளி Sugu, call Baki and tell Baki. Sugu, call Baki and tell Baki. Okay. So இப்ப பார்த்தா இந்த முதலாளிக்கு அவருக்கு லாபம் கிடைக்குதுல்ல. முதலாளி பார்த்தா ஓகே, அந்த முதலாளி பார்த்தா அவரு அத்தனை சப்பாத்து வாங்க முடியாதுல்ல. ஏன்னா அவர் கொஞ்சம் சப்பாத்து தான் வாங்குவாரு. அவர் மற்ற பணம்லாம் எடுத்து திருப்பி அவரு முதலீடு செய்ய பார்ப்பாரு, இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாரு. ஓகே, கூட காசு சம்பாதிக்கிறதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இங்க கீழே உள்ள ஒர்க்கர்ஸ் தான் இந்த கீழாங் காசு உள்ள ஒர்க்கர்ஸ், அப்புறம் அந்த கீழாங்கல கேன்வஸ் செய்யறாங்களே, கீழாங்க கயிறு செய்யறாங்களே, அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் இந்த மாதிரி ஜாமான்கள்லாம் வாங்கணும். ஆனா இவங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவா கொடுத்தா we will call Baki, explain to Baki what's going on. Admin, mute semua admin. Except me. Okay, so in the so the workers க்கு முதலாளிகள் எல்லாமே குறைவான சம்பளம் கொடுத்தாங்கன்னா அந்த பொருளாதாரத்துல அந்த சமுதாயத்துல மக்கள் அந்த பொருட்களை வாங்க மாட்டாங்க. வாங்காம இருந்தாங்கன்னா தென் அடுத்த கட்டத்துல அடுத்த மாசம் பார்த்தா அந்த முதலாளி கொஞ்சம் குறைவா வெளியாக்குவாரு. முந்தி 1000 ஆக்குனாருன்னா அவங்க மேபி 900 தான் காசு வெளியாக்குவாரு, அல்லது 800 தான் வெளியாக்குவாரு. அப்படி செஞ்சாருன்னா அவர் கீழாங்க உள்ள ஒர்க்கர்ஸுக்கு ஓவர் டைம் குறையும், அவங்க வருமானம் குறையும். அதே மாதிரி அங்க சப்ளை பண்ற கீழாங்க கேன்வஸ், அந்த அந்த கயிறு, அந்த கத்தா சப்ளை பண்ற கீழாங்கெல்லாம் கூட பார்த்தா அவங்களுக்கு பிசினஸ் குறையும். அவங்க கூட பார்த்தா ஓவர் டைம் குறைப்பாங்க அல்லது மக்களை குறைப்பாங்க. ஸோ இது என்ன கொண்டு வரணும்னா நெக்ஸ்ட் ஒன், இது என்ன கொண்டு வரணும்னா இது நிறைய இதுல நடந்துச்சுன்னா இது ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சிக்கு கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஒரு சமுதாயத்துல ஒரு சைட்ல அந்த முதலாளிக்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய காசு இருக்கும். அந்த காசு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மால் போர்ஷன் தான், ஒரு சின்ன பகுதி தான் அவங்க எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க, பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு மெயின் பகுதி பார்த்தா திருப்பி அவங்க முதலீடு செய்ய பார்ப்பாங்க. அந்த முதலீடுக்கும் அந்த பெர்மிட்டான் காசா அப்படின்னாக்கா அந்த மொத்த பொருளாதார தேவை, ஓகே, அது பேலன்ஸா இருக்கணும். அந்த பெர்மிட்டான் காசா பாசாரான்ல
சந்தையில ஐயா, போதுமான போதுமான just want to ask you ஐயா, இங்க ஏற்கனவே தம்பி வந்து ஒரு மேஜர் புக் எல்லாம் கொண்டு வந்து வச்சாரு வீட்டுல. மேஜர் கேன் ஓகே. ஸோ இது ஓகே. ஸோ இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணாதான் இந்த இக்கானமி பார்த்தா எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும்ல. ஆனா இந்த பெருமித்தான் காசா இறங்குச்சுன்னா, பெருமித்தான் காசா பத்தலைன்னா, தென் முதலாளிக்கு பார்த்தா ஒரு சந்தர்ப்பம் இருக்காது அவங்க காசு போடுறதுக்கு, ரைட்? தென் வேலை குறையும். பிகாஸ் அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா மக்களுக்கு வேலை குறையும், ஓவர் டைம் குறையும். ஓகே, அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதுதான் பிகாஸ் ஒரு அதான் மார்க்ஸ் பார்த்தாரு. இது மூணாவது கருத்து மார்க்ஸுக்கு. ஒரு 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 கேபிட்டலிஸ்ட், ஒரு முதலாளித்துவ இக்கானமி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா, அது அது அந்த கர்காவாட்டானுக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு போய்கிட்டே இருக்கும். பிகாஸ் எல்லாம் கீழாங்களே கூட பார்த்தா முதலாளிகள் பார்த்தா அவங்க ஒர்க்கர்ஸுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம இருப்பாங்க, குறைக்க பார்ப்பாங்க, ஏமாத்த பார்ப்பாங்க. ஸோ ஒர்க்கர்ஸுக்கு போதுமான காசு இருக்காது, அந்த அவ்வளோ ஜாமா வாங்குறதுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு காசு இருக்காது. ஸோ ஒர்க்கர்ஸ் காசு இல்லாட்டினா அப்புறம் வேலை வாய்ப்பு குறையும். பிகாஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தா முதலாளி கொஞ்சம் குறைவா வெளியாக்குற ஜாமாங்க. ஸோ இது மார்க்ஸ் பார்த்தாருல, இது ஒரு டெண்டன்சி இருக்கும். ஒரு ஒரு ஒவ்வொரு கேபிட்டலிஸ்ட் இக்கானமியில பார்த்தீங்கன்னா அது கர்காவாட்டானுக்கு போறது ஒரு பெரிய சான்ஸ். ஓகே ஓகே, அடுத்தது. ஓகே, இன்னொரு டாபிக் வரோம் இப்ப. இது இது பார்த்தா இது யாரு தெரியுதானே? இது லெனின்ல. எந்த நாட்டு அவரு? ரஷ்யா, ரைட்? ரஷ்யால பார்த்தா 1917 அங்க பார்த்தா ஒரு புரட்சி வந்துருச்சு. ஆனா இங்க ரஷ்யால புரட்சி வருது. இது நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. இது பார்த்தா மார்க்ஸ் எங்கில்ஸ். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல மார்க்ஸ், இன்னொரு சைட்ல அவர் எங்கில்ஸ்லாம். அவங்க நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்க ரெண்டு பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த முத சோசியலிஸ்ட் புரட்சி எங்க வரும்னா இங்கிலாந்துல வரும், அல்லது ஜெர்மனில வரும், அல்லது அமெரிக்கால வரும். ஏன்னாக்கா அங்கதான் அதான் பார்த்தா மேல் நாட்டுல தான் நிறைய கீழான், அங்கதான் பார்த்தா நிறைய ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க நினைச்சாங்க எங்க ஒர்க்கர்ஸ் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அங்கதான் அவங்க சேர்ந்து அவங்க அவங்க சேலஞ்ச் பண்ணி அந்த கேபிட்டலிஸ்ட் வர்க்கத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு ஒர்க்கர்ஸ் உள்ள ஒரு அமைப்பு கொண்டு வருவாங்க, ஒரு ஒர்க்கர்ஸ் அரசாங்கம் கொண்டு வாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த மாதிரி நடக்கல. அது அது ஏழை நாட்டுல தான் வந்திருக்கு, ஏழ்மையான நாட்டுல. ரஷ்யா பார்த்தா அது ரொம்ப பின்தங்கிய நாடு. சைனா பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிஸ்ட் ஆகும்போது அது ரொம்ப பின்தங்கிய நாடு, அங்கதான் வந்துச்சு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கோ ஆன் நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு பார்த்தா ஏகாதிபதியம். ஏகாதிபதியம்னா இம்பீரியலிசம்ல. இது மேல் நாட்டு உள்ளக்காரங்கள் வந்து உலக பூரா போயிட்டு அந்தந்த மற்ற நாட்டுள்ள சொத்து, பணம், செல்வம் எல்லாமே எடுத்து திருப்பி யூரோப்பாக்கு கொண்டு வந்தாங்க, பிரிட்டனுக்கு கொண்டு வந்தாங்க, பிரான்ஸுக்கு. ஸோ இது பார்த்தா இதான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். இவங்க தான், இதான் அவங்களோட ஃபிளாக், அவங்க லோகோ. ஸோ அது பார்த்தா ஒரு 350 வருஷம் முந்தி இந்தியாவுக்கு வந்தாங்க, மலேசியாவுக்கு வந்தாங்க. இதான் அவங்க கப்பல் வந்து போர் கப்பல் வந்துட்டு புலி பண்ணிட்டு இங்கில இருந்து பணம்லாம் எடுத்துட்டு போனாங்க. அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ அவங்க அந்தந்த நாட்டில் லைக் பிரிட்டன்ல, ஜெர்மனில, பிரான்சிஸ்ல பார்த்தா ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணி போராடினாங்க, இது சரியில்லை, ஏன் அவ்வளோ குறைவா கொடுக்குறீங்க சம்பளம், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு. ஸோ அங்க பார்த்தா அந்த மாதிரி நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, அங்க உள்ள முதலாளிகள் பார்த்தா கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க. பிரிட்டன்ல பார்த்தா லேபர் கட்சி, இதான் லேபர் கட்சியோட ஒரு ஃபிளாக்ல சின்னம். ஸோ அவங்க வந்து போராடும் போது நம்மளுக்கு 8 மணி நேரம் வேலை,
நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் வேணும், அதெல்லாம் ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க. ஏன்னாக்கா அவங்களால விட்டு கொடுக்க முடியும். ஏன்னாக்கா இங்க மட்டும் சொல்லலையே, உலகம் பூரா சொல்றாங்களே. பழைய பழைய நாட்டில இருந்து மற்ற நாட்டில இருந்து ஏசியா ஆப்பிரிக்கால இருந்து அவங்க காசு வருது. பார்த்தாங்க நேரா இவங்களை போய் மோதணும்னா நம்மளுக்கு ஆபத்து. கொஞ்சம் விட்டு கொடுப்போம். என்ன கேட்கறான், 8 மணி நேரம் கேட்கறான்னா ஓகே கொடுப்போம், இன்னும் தொடர்ந்து அவனுக்கு வேலை கொடுப்போம். யூனோ ஸோ அவன் கூட சம்பளம் கேட்கறான்னா கொஞ்சம் கொடுப்போம். ஸோ படிப்படியாக தான் அந்த சம்பளம் ஏறிடுச்சு. அதனால தான் அங்க உள்ள சம்பளம் நம்ம சம்பளம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் அது பார்த்தா வர்க்க வர்க்க போராட்டத்துல யூனோ பிரிட்டிஷ் உள்ள முதலாளிக்கு கொஞ்சம் பயம். இவங்க நம்ம சரியா செய்யாம இருந்ததுன்னா அவங்க போய் லெனின் கூட சேர்ந்துருவான், ரஷ்யா கூட சேர்ந்துட்டு நம்மள தூக்கிடுவான்னு அந்த பயத்துலனால தான் அங்க சம்பளம் கூட கொடுத்தாங்க. சம்பளம் மட்டும் கூட கொடுக்கல. நெக்ஸ்ட் லைன். சம்பளம் கூட கொடுத்தாங்க, பென்ஷன் வர்க்க மாஸ் கொடுத்தாங்க. பார்த்தா அந்த நாட்டிலலாம் பார்த்தா பென்ஷன் வர்க்க மாஸ் இது வரைக்கும் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த சிகிச்சை எல்லாம் பார்த்தா ஃப்ரீ, கல்வி ஃப்ரீ. তোর কোনো সমস্যা নাই சான் ஓகே. ஸோ இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸோ இதனால தான் இந்த இந்த இம்பீரியலிசம்னால தான், இந்த ஏகாதிபதியம்னால தான் அந்த பணக்கார கம்பெனி அமெரிக்கால, பிரிட்டன்ல, ஜெர்மனியில அவங்க விட்டு கொடுக்க முடிஞ்சிச்சு அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு. அதனாலதான் அந்த நாட்டுல அந்த புரட்சி வரல. அவங்க அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஓகே அது பார்த்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்னும் அந்த இம்பீரியலிசம், அந்த ஏகாதிபதியம் இருக்குதான்னு நம்ம கேட்கலாம். யூனோ தும்கு 1957 மிருடேக்கான்னு கத்துனாரு தானே, வெள்ளக்காரனா வெளியாக்கிட்டோம் தானே. இப்ப பார்த்தா அந்த மாதிரி அந்த ராணுவ கப்பல்லாம் வரலையே. யூனோ இப்ப நம்மளுக்கு அந்த இம்பீரியலிசம் இன்னும் இருக்குதா? ஆம் இருக்குது. நம்ம மார்க்சிசம் இது வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இப்ப பார்த்தா ஓகே, இங்க மேல இருக்கிற தடியாளு இது பார்த்தா தான் அந்த மேல் நாட்டு உள்ள பெரிய உள்ள கேபிட்டலிஸ்ட். ஓகே, அவர் என்ன செய்யறாருன்னா வந்து கீழே ஒரு ஆள் இருக்காரு படத்தை பிடிச்சுக்கிட்டு, அவரு மலேசியா உள்ள கேபிட்டலிஸ்ட். ஸோ அந்த மேல் நாட்டு உள்ள காலில் சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு மெஷின் கொடுக்குறேன், அவங்களுக்கு கொஞ்சம் கம்போனன்ட் கொஞ்சம் பார்ட்ஸ் கொடுக்குறேன், நீ இது பார்த்தா மக்களுக்கு சம்பளம் கொடுத்து நீ இந்த கம்போனன்ட் கீழே இருக்குத ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த கம்போனன்ட் நீ செஞ்சு என்கிட்ட வித்து கொடு, எனக்கு நான் ஒவ்வொரு கம்போனன்ட் நான் ஒரு வெள்ளிக்கு நான் வாங்குறேன். இவரு அடிக்கிறாரு, நம்ம நாட்டுல கேபிட்டலிஸ்ட் அடிக்கிறாரு. ஓகேலா, காஸ்ட் பார்த்தா 50 காசு தானே ஒரு இதுக்கு ஒரு கம்போனன்ட்டுக்கு, நல்லா சம்பாதிக்கிறான்னு அவர் எக்ரி பண்றாரு. ஆனா இது லாத்தா பிளக்காங்க என்னன்னா, தடியா இருக்கான மேல பிக் பிசினஸ் மேல இருக்காரு, அவரு நாட்டுல இதே கம்போனன்ட் செய்ய பார்த்தாருன்னா அந்த கம்போனன்ட் பார்த்தா ஒரு 8 மடங்கு கூட வாங்கணும். பிகாஸ் அங்க பார்த்தா சம்பளம் கூட தானே. அவர் நாட்டுல பார்த்தா சம்பளம் 8 மடங்கு கூட இருக்கும் கலிபோர்னியால. நெக்ஸ்ட் லைன். அங்க பாத்தீங்கன்னா கலிபோர்னியால US $2 அதே கம்போனன்ட்க்கு. ஆனா இங்க வந்து பயன்ல பார்த்து செஞ்சாங்கன்னா US $25 காசு தான். ஏன்னாக்கா இங்க பார்த்தா நம்ம சம்பளம் அவ்வளவு குறைவா இருக்கு பாருங்க, ஒரு 10 மடங்கு குறைவா இருந்தா. ஸோ அந்த தடியனுக்கு பார்த்தா, அந்த பெரிய கேபிட்டலிஸ்டுக்கு பார்த்தா இங்க கொண்டு வந்து ஜாமான்கள் செஞ்சா, கம்போனன்ட் செஞ்சா ரொம்ப காசு சேமிக்கலாம். அப்புறம் அங்க போயிட்டு அதே வேலை விற்கும் போது அவர் பெரிய லாபம் அவரு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நடக்குது இப்ப. ஏன்னோ இதுதான் நடக்குது இப்ப. இந்த போன காலத்துல ராணுவ படை எடுத்துக்கிட்டு, ராணுவ கப்பல் கொண்டு வந்துக்கிட்டு நேரா வந்து இங்க நம்மள ஆட்சி பார்த்தாங்க அந்த பெரிய கம்பெனில. இப்ப பார்த்தா அந்த மாதிரி வரல. இப்ப மாதிரி நம்மளுக்கு மெரிட்டிக்கா கொடுத்துட்டு, ஆனா இருந்தாலும் அந்த இக்கனாமி தந்திரத்தினால நம்ம உள்ள உழைப்ப இருக்கிறான் பாருங்க. நம்மளுக்கு நம்ம ஒர்க்கர்ஸுக்கு
அவ்வளவு குறைவான சம்பளம். நேரம் அவன் கொடுக்கல. இது பார்த்தா நம்ம லோக்கல் கேபிட்டலிஸ்ட வச்சு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம மலேசியா உள்ள கேபிட்டலிஸ்ட் நம்மளுக்கு அவ்வளவு குறைவான சம்பளம் கொடுத்துக்கிட்டு அந்த அந்த கொமோடிட்டி இருக்குதே, அந்த கம்போனன்ட்ஸ் இருக்குதே, அது பார்த்தா இவனுக்கிட்ட ஏன்னோ ஒரு குறைவான விலையில 25 காசு யூஎஸ் காசுல விற்கிறான். ஆனா இந்த காம்போனன்ட் யூஎஸ்ல பார்த்தா 2 வழி 8 மடங்கு கூட. ஓகேயா? ஸோ இப்ப பார்த்தா அந்த இம்பீரியலிசம், அந்த ஏகாதிபதியம் வேற மாதிரி ஓடுது. ஏன்னோ ராணுவ கப்பல் பாய்க்காம அவங்க என்ன பாய்க்கிறாங்கன்னா அந்த அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், நம்ம எஃப்டிஏல நம்ம போய் வேண்டாம்னு சொன்னோமே, அந்த டிபிபிஏ நம்ம வேண்டாம்னு சொல்றோமே, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி புது லாஸ் வச்சுக்கிட்டு நம்மள புலி பண்றாங்க. அண்ட் இது கூட நீங்க பார்க்கணும், அந்த இம்பீரியலிசம் நடக்கும் போது அந்த நம்மள புழிஞ்சு காசு எடுத்துட்டு அங்க எடுத்துட்டு போறான். அங்க போயிட்டு அமெரிக்கால பிரிட்டன்ல அந்த கிடைக்கிற காசை அது பகிர்ந்து எல்லாத்துக்கும் கொடுக்கல. இது ஒரு சிலர் தான், அந்த பில்லியன அந்த பணக்கார கம்பெனிக்கு தான் அந்த காசு போகுது. சாதாரண மக்களுக்கு அந்த காசு போகல. மிந்தி கூட அந்த காசு போடல, இப்ப கூட காசு போடல. என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கொஞ்சம் கூட சம்பளம் கிடைச்சிருக்கு. பிகாஸ் நீ விட்டு கொடுத்தாங்க. அந்த பயத்துல நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம்னா இவங்கெல்லாம் பார்த்தா ரஷ்யா மாதிரி போயிடுவாங்க, எல்லா கம்யூனிஸ்ட போயிட்டு நம்மள தூக்கி போட்டுருவாங்கன்னு பல சலுகைகள் கொடுத்தான். ஓகே, பயனால கொடுத்தான். ஓகே, ஆனா இப்ப நம்மள இருந்து கிடைக்கிற காசு அது அவன் பகிர்ந்து கொடுக்கல, மக்களுக்கு ஃபுல்லா பகிர்ந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம லோக்கல் உள்ள முதலாளி இருக்காங்களே, அந்த பயாண்ட பாஸ்ல அவருக்கு தெரியும், இப்போ யூஎஸ்ல இந்த பொருள் நீ யூஎஸ்ல $2 விற்கிற, என்கிட்ட நீ வாங்குறது 25 காசு, வேண்டாளா, எனக்கு கொஞ்சம் கூட காசு கொடு, எனக்கு 50 காசுல வாங்கலாம், எனக்கு கொஞ்சம் கூட ப்ராஃபிட் எனக்கு வேணும்னு. அந்த மாதிரி நம்மளோட லோக்கல் உள்ள முதலாளி கேட்டாருன்னா, அந்த அமெரிக்கன் உள்ள முதல்ல சொல்லுவானா, ஓகே எனக்கு பார்த்தா இன்னொரு கிலா இருக்குது தாய்லாந்துல, இதே மாதிரி கிலா இருக்குது வியட்நாம்ல, நீ ரொம்ப பேசினா இங்க உள்ள ஆர்டர் நான் அங்க மாத்திடுவேன். ஓகேயா? அந்த மாதிரி அவரு கொஞ்சம் மிரட்டுவாரு. இதே லெவல் நீ எனக்கு விற்கணும், 25 சென்ட்ஸ்ல நீ விற்கணும், அதான் நம்ம ஒப்பந்தம். ஏன் நீ கூட கேட்கிற? கூட கேட்டானா நான் எல்லாமே நான் தாய்லாந்துல எடுத்துக்குவேன், அல்லது நான் வியட்நாம்ல எடுத்துக்குவேன் இதே பொருள். அவங்க பண்டாய் பாருங்க, இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு நாட்டில் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க இன்னும் 2-3 நாட்டில் கொண்டு வரும்போது அந்த நாட்டை அவங்க மிரட்டலாம். அங்க உள்ள முதலாளி சொன்னாருன்னா எனக்கு கொஞ்சம் கூட கொடு, எனக்கு தெரியும் இந்த பொருள் பார்த்தா அமெரிக்கால நீ 2 வெள்ளிக்கு விற்கிற, ஏன் நீ 25 சென்ட்ஸ்ல நீ வாங்குற இங்க கேட்கும் போது இப்படிதான் பேசுவாங்க. இதுதான் நடக்குது இப்ப நம்ம நாட்டில். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நம்ம இது மோர்லெஸ் நம்ம மொத்தமா பார்த்தோம்னா, ஓவரால பார்த்தோம்னா, மலேசியா உள்ள மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒண்ணு நிறைய ஏமாற்றம் ஓடுதுல. நம்ம கஷ்டப்படுறது, நம்மளுக்கு போதுமான காசு இல்லை, நம்ம சொல்றோம் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கூட காசு போடணும்னு சொல்லும் போது கவர்மெண்ட் சொல்றது காசு இல்லை. நம்மளுக்கு ஒரு பென்ஷன் வர்க்கமா, அதுக்கு காசு இல்லை. ஃப்ரீ எஜுகேஷன் வேணும், அதுக்கு காசு இல்லை. எல்லாத்துக்கும் காசு இல்லை. நம்ம 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 சூழ்நிலையத்தை சுத்தம் படுத்தணும், கிரீன் ப்ராஜெக்ட் கொண்டு வரணும், காசு இல்லை. ஏன் காசு இல்லைன்னா ஒரு மூணு காரணம்லாம். ஒரு காரணம் பார்த்தோம்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா உள்ள ஜிடிபினா உள்நாட்டு உற்பத்தி, ஒரு வருஷத்துல நம்ம ரிங்கிட் மலேசியா ஒரு 1800 பில்லியன். 1 பில்லியன் அங்க 10 மில்லியன் 10 மில்லியன் கோடி, 10 கோடில 10 கோடி இல்ல 100 கோடி, சாரி, 1 பில்லியன் 100 கோடி. ஓகே, 1 பில்லியன் 100 கோடி. இதான் நம்ம உள்ள ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி. ஒவ்வொரு வருஷம் நம்ம இவ்வளவு நம்ம பொருட்கள் வேலைகள் நம்ம செய்யறோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அது 1200 பில்லியன். ஆனா நான் சொன்ன மாதிரி நம்ம உள்ள பொருட்கள்லாம் நம்ம வெளியாக்கும் போது அது ரொம்ப குறைவான விலைக்கு அவங்க வாங்குறாங்க. நம்ம உள்ள ஃபேக்டரி உள்ள ஜாமான்கள்லாம் பார்த்தா சொன்னேன் 25 காசுக்கு வாங்குறான், அங்க போயிட்டு 2 வெள்ளிக்கு விற்கிறான் அந்த காசு, அந்த பொருளை.
அதே மாதிரி நம்மளோட கித்தா, நம்மளோட கிளப்பா சாவிட் எல்லாமே அவன் நம்மளுக்கு இது வாங்குறது பார்த்தா ரொம்ப குறைச்சு வாங்குறான். பிகாஸ் இங்க பார்த்தா நம்ம உள்ள அஹ், அஹ், காஜி பார்த்தா ரொம்ப குறைச்சு வச்சிருக்கான். ஸோ ஸோ இது பார்த்தா நம்ம உண்மையான மதிப்பு நம்ம உருவாக்குற நம்ம இக்கானமியில பார்த்தா இன்னும் ஒரு நம்ம ஜிடிபி விட இன்னும் ஒரு 1200 பில்லியன் இருக்கும்ல, ஒரு 1200 பில்லியன் எக்ஸ்ட்ரா நம்ம உருவாக்குறோம் ஏன்னோ அந்த செல்வம். ஆனா அது நம்ம நாட்டிலேயே இல்லை, அது எடுத்துட்டு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு, புழிஞ்சு எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு வகையில நம்ம ஏமாற்றம் அடையிறோம். ஏன்னோ நம்ம செய்யற பொருள்லாம் நம்ம மேல்நாட்டுக்கு விற்கும் போது நம்ம ரொம்ப குறைவான விலையில நம்ம விற்கிறோம். ஸோ நம்ம போட்ட உழைப்புக்கு நியாயமான இது கிடைக்கல. ஓகே, இது ஏன் வருதுன்னா அது இம்பீரியலிசம்னால. ஓகே ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கிடைக்கிற காசு கூட பாத்தீங்கன்னா 1970 பார்த்தா நம்ம கேடிஎன்கே நம்ம உள்நாட்டு உற்பத்தி பாத்தீங்கன்னா அது ஒரு 11.8 பில்லியன். ஒரு பில்லியன் பார்த்தா ஒரு 100 கோடி. 2019 பாத்தீங்கன்னா அந்த உள்நாட்டு உற்பத்தி ரிங்கிட் மலேசியா 1513 பில்லியன். 1 பில்லியன் 100 கோடி. ஸோ இந்த 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள உள்நாட்டு உற்பத்தி ஒரு பல மடங்கு ஏறி இருக்கு. ஆக்சுவலி இது நீங்க நம்ம பார்க்கும்போது நேரா கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த உள்ள காசுக்கு கூட மதிப்பு. இப்போ உள்ள காசு பார்த்தா அந்த விலைவாசினால அந்த நம்ம இப்போ உள்ள 2019 வெள்ளி பார்த்தா முந்தியோட வெள்ளி மாதிரி இல்லை. அது பவர் குறைஞ்சிருக்காரு தானே. சதா காடா இன்ஃபிளேசி அந்த 50 வருஷத்துல பார்த்தா ஒரு 5 வாட்டி கூட ஏறி இருக்கு விலைகள்லாம். ஸோ இது நம்ம கம்பேர் பண்ணணும்ல. இது நம்ம ஆக்சுவலி பார்த்தா நம்ம இந்த 1513 பில்லியனு வகுக்கணும், டிவைட் பண்ணணும், bahagi dengan 5.3 lah. அதை பார்த்தா ஒரு 300 பில்லியன் கிடைக்கும். 11ல இருந்து 300க்கு போயிருக்கு. அதான் நம்ம கேடிஎன்கே நம்ம உள்நாட்டு உற்பத்தி பார்த்தா உண்மையான விலையில அந்த அந்த இன்ஃப்ளேஷன்ல போன விட நம்ம காசு 24 வாட்டி நம்ம உள்ள இது ஏறி இருக்கு. நாட்டுள்ள சொத்து, நாட்டுள்ள செல்வம் 24 வாட்டி. ஒரு சைடுல ஏமாத்தி எடுத்துட்டான். ஆனா அது போக கூட நாட்டுல இருக்கிற காசு பார்த்தா 24 வாட்டி ஏறி இருக்கு கடந்த 50 வருஷத்துல. நெக்ஸ்ட் ஒன். ஆனா நம்ம பார்த்தோம்னா ஓகே, காஜி சபனா கீழே பாருங்களேன், அந்த காஜி மீடியா பக்கர்ஜ. ஓகே, அது பார்த்தா சாதாரண மக்களோட சம்பளம் பார்த்தா 1.4 வாட்டி தான் ஏறி இருக்கு. ஒரு 40% தான் ஏறி இருக்கு. ஸோ நீங்க ஒப்பிட்டு பார்க்கலுங்க, உள்நாட்டு உற்பத்தி ஏறினது 24 வாட்டி, நம்ம உள்ள சம்பளம் ஏறினது 1.4 வாட்டி தான். காசுலாம் எங்க போகுது? பணக்காரங்களுக்கு போகுது, பெரிய பெரிய கம்பெனிக்கு போகுது, தான் நடக்குது. ஸோ நம்ம அரசாங்கம் சொல்லும் போது காசு இல்லை இது செய்யறதுக்கு, பென்ஷன் வர்க்க மாசுக்கு காசு இல்லை, சொக்ஸோ கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு காசு இல்லை, எல்லாமே காசு இல்லைன்னு காசு இல்லை சொல்லும் போது ஏன் காசு இல்லை? ஏன்னாக்கா இந்த பணக்காரர்களுக்கு நீ ஒரு பெரிய பகுதி எடுத்துட்டு போறாங்க, நீ ஒன்றும் செய்யாம இருக்கிற, பேசாம இருக்கிற, தெரியாம இருக்கிற, காசு இல்லைன்னு சொல்லிட்டு. இவ்வளவு காசு இருக்குது. அதான் நம்ம பிஎஸ்எம் அவங்க கூட வாதம். இவ்வளவு காசு இருக்கும் போது ஏன் காசு இல்லைன்னு நீ சொல்ற? இந்த காசு எங்க போகுது? உன் பொறுப்பு, கவர்மெண்ட்ல பொறுப்பு என்னன்னா ஒரு கூட கொஞ்சம் வரி போட்டு அந்த காசை எடுத்து நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம கேட்கறோமா செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பட்ஜெட் கொஞ்சம் கூட ஏத்தலாம். நம்ம ஹூத்தான் நம்ம காட்டுலாம் போயிட்டு சரியாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு போடலாம், அதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா காசு இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது ஓகே, இது இன்னொரு கான்செப்ட். இது மார்க்ஸ் இன்னொரு கான்செப்ட் என்ன கொண்டு வந்தாருன்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா கமோடிஃபிகேஷன்ல. அது என்ன அர்த்தம்னா, மிந்தி பார்த்தா சில
வேலைகள், சில தேவைகள் நம்மளே பார்த்துக்குவோம். ஓகே, நம்ம போய் சந்தையில வாங்க அவசியம் இல்லை. ஒரு 50 வருஷம் முந்தி, 1970 பார்த்தீங்கன்னா, மக்கள் கிராமத்துல இருந்து வந்தாங்களா டவுனுக்கு, எஸ்டேட்ல இருந்து வந்தாங்களா டவுனுக்கு, என்ன செய்வாங்கன்னா, ஒரு கோசங்க நிலத்துல போயிட்டு அவங்க வீடு சொந்தமா கட்டிடுவாங்க. ஒரு பேங்க் லோன் எடுக்க மாட்டாங்க, ஒரு பெரிய கடன் எடுக்க மாட்டாங்க. சொந்தமா போயிட்டு பழைய பழைய பழையெல்லாம் பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க அவங்க இந்த மாதிரி கட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு கடன் இருக்காது. ஆனா என்ன அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப எவ்வளவு ஏழையா இருந்தா கூட டவுனுக்கு வந்தா இந்த மாதிரி செய்ய முடியாது. நிலம் இல்ல, கோசக நிலம் இல்ல. எல்லா நிலமும் பார்த்தா கவர்மெண்ட் டெவலப்பருக்கு கொடுத்துருப்பான், அல்லது கவர்மெண்ட்ல ஜிஎல்சி கொடுத்துருப்பான், பிகேஎன்பி கொடுத்துருப்பான். அப்புறம் பிகேஎன்பி தான் அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு ஜாயின் வெஞ்சர் செய்யும். இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே இல்லை. நம்ம என்ன செய்யணும்னா இப்ப அடுத்தது இப்ப வீடு வேணும்னா நம்ம போய் டெவலப்பரை பார்த்து ஒரு வீடு வாங்கணும். ஓகே, டெவலப்பர் பார்த்தா கூட அந்த வீடு நிலத்தை வாங்குறதுக்கு ஸ்டேட் பிகேஎன்பில இருந்து அந்த நிலத்தை வாங்கணும். அந்த விலை பார்த்தா சரியான விலையா இருக்கும். 1 லட்சம் வெளி, 2 லட்சம் வெளி. ஒரு 2 லட்சம் வெளி உள்ள வீட்டுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம 30 வருஷம் நம்ம கடன் எடுத்தோம்னா கட்டுறதுக்கு பேங்க்ல இருந்து, நம்ம ஒரு மாசம் 800 வெளி கட்டணும். 2 லட்சத்துக்கு 30 வருஷம் கடன், நம்ம 800 வெளி கட்டணும் ஒவ்வொரு மாசம். அப்படின்னா நம்ம எடுக்கிற பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்னா 50 வருஷத்துல பார்த்தா நம்ம கிடைக்கிற சம்பளம் ஒரு 40% தான் ஏறிச்சு, ரொம்ப ஏறல. நம்ம நாட்டு உள்ள செல்வம் அவ்வளவு ஏறிச்சு, நம்ம சம்பளம் பார்த்தா ஒரு 40% ஏறிச்சு. ஆனா அதே டைம்ல இப்ப மிந்தி பார்த்தா நம்மளே வீடு கட்டிக்கலாம். இப்ப பார்த்தா நம்ம கஷ்டப்பட்டு வீடை வாங்கி மாசம் மாசம் 800 வெள்ளி கட்டணும். ஓகே, ரெண்டு பேரு வேலை செஞ்சாங்கன்னா, ஸ்கூல் கிளீனர் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க சம்பளம் பார்த்தா 3000 கூட வராது. சொக்ஸோ இதெல்லாம் வெட்டி பார்க்கும் போது 3000 கூட வராது. 800 எவ்வளவு வருது? அதுல ஒரு 25%, 30%. இது பார்த்தா ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, 30 வருஷம் நம்ம கிடைக்கிற சம்பளம், குறைவான சம்பளம் நம்ம பிடிச்சு நம்ம பேங்க் கிட்ட கொடுக்கணும். ஓகே, சோ இது பார்த்தா இது ஒரு கவர்மெண்ட் உள்ள ஒரு கொள்கையில. அந்த டைம்ல 70ல கவர்மெண்ட் பார்த்துருக்கலாம், சில பேர் வராங்க டவுனுக்கு, ஓகே பரவாயில்ல, நம்ம நிலத்து கவர்மெண்ட் நிலம் தானே, இது அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு கொடுப்போம், நம்ம லாட் போட்டு கொடுப்போம், ஆனா சில ரூல்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி அலுவலாம் இருக்கணும், இந்த மாதிரி கக்கூஸ் இருக்கணும், சுத்தமா இருக்கணும், கொஞ்சம் லாஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அது செய்யாம இது எல்லாமே பார்த்தா இது டெவலப்பர் மூலியமா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்ப பார்த்தா டெவலப்பர் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அதே டைம்ல கவர்மெண்ட் உள்ள கம்பெனி மந்திரி பஸ்ஸா நிலம் கொடுக்கும் போது அவருக்கு ஒரு சம்திங் கிடைக்குது, அவருக்கு ஒரு சம்திங் கிடைக்குது. ஸோ இவங்களா பார்த்தா நம்ம சம்பளம் கிடைக்கிறது கூட அவருக்கு பெருசு இல்லை, கொஞ்சம் தான் ஏறி இருக்கு, அது கூட புடிங்கி வாங்கிட்டாங்க. ஆமா தானே? ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது, அடுத்தது நம்ம பார்க்கும்போது இது நாட்டுல நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம நிறைய செல்வம், நிறைய பணம் நம்ம உருவாக்குறோம். ஆனா இந்த கமோடிஃபிகேஷனால இது நம்ம மிந்தி கமோடிஃபிகேஷன்னா மிந்தி நம்மளே செய்ய முடியும். பாருங்க, ஒண்ணு பார்த்தா வீடு, பாருங்க ஒண்ணு வீடு நம்மளே கட்ட முடிஞ்சிச்சு. செப்போர்ல, கம்பவுண்ட் சிக்கிடியில, எல்லா டவுன்ஸ்ல மக்கள் கட்ட முடிஞ்சிச்சு. அந்த திறமை இருந்துச்சு, தகுதி இருந்துச்சு நம்மளுக்கு. ஓகே, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி வீட்டுல இருக்கும் போது ஒண்ணு பிள்ளைங்க பார்த்தா ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம அப்பா அல்லது ஒரு வயசான பாட்டி நம்ம வீட்டுல நம்ம வச்சுக்கலாம், பாருங்க பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம சின்ன சின்ன பிளாட்ஸ்ல இருக்கும் போது அல்லது டெரஸ் வீட்டுல இருக்கும் போது இடம் பத்தல, மற்றவங்களை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறது நம்மளுக்கு டைம் இல்லை. ஆனா கொஞ்சம் வயசானவங்க நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா தென் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது அவங்க போயிட்டு எங்கேயாவது அவங்க காசு கட்டி அனுப்ப அவசியம் இல்லை, வீட்லயே நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தா பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு அது நம்ம சந்தைக்கு போகணும்.
வேற ஆள் வீட்டுல போய் விட்டு அவங்களுக்கு காசு கட்டுறது, அல்லது ஒரு ஒரு ஸ்கூல்ல போய் விட்டு, ப்ரீ ஸ்கூல்ல போய் விட்டு அதுல காசு கட்டுறது. வயசானவங்க நம்ம வீட்டுல வச்சு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பிளஸ் வீடு சின்னதா இருந்தோம்னா லாட் வீட்னா பரவாயில்ல. ஆனா ஒரு ஃபிளாட்ஸ்னா 700 700 ஃபீட் உள்ள ஃபிளாட்ஸ்க்கு நம்மளுக்கு இடம் பத்தாது. ஸோ நம்ம வயசானவங்களுக்கு பார்த்தா ஹோமுக்கு அனுப்பணும். ஹோம்ல பார்த்தா நம்ம காசு கட்டணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வெள்ளி 1500 வெள்ளி கட்டணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா அந்த கொமோடிஃபிகேஷன்லாம் ஏன்னா நம்மளே செய்யற வேலை, நம்மளே செய்ய முடிய இதெல்லாம் அந்த 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 சக்தியை அவங்க வாங்கிட்டாங்க. ஓகே, அடுத்தது போவோம். ஓகே, ஸோ இதான் ஒரு ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருக்குது. ஒன்னு ஏன்னு காமிக்கிறேன். அது ஏ பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய முதலாளி நம்ம முதலாளியை கொஞ்சம் புரிஞ்சு ஏன்னோ ஜாமான்கள் பார்த்தா குறைவான விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. ஸோ இது மூலியமா பார்த்தா நம்ம உள்ள போட்ட உழைப்பு நேரா அமெரிக்கா உள்ள கம்பெனி, யூரோப்பா உள்ள கம்பெனிக்கு போயிடுது. அது நம்ம நாட்டில் கூட இல்லை. ஓகே, பிஏ பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளி பார்த்தா நம்ம தொழிலாளர்களுக்கு ரொம்ப குறைவான சம்பளம் கொடுத்துக்கிட்டு ஏன்னோ அந்த இதை புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தா நிறைய செல்வம் இருக்குது, நகர காய. அந்த அந்த செல்வம்லாம் பார்த்தா அது 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 காத்துல இருந்து வரல, ஏன்னோ அது லாங்கித்துல இருந்து வரல. இது மக்கள் போட்ட உழைப்புல இருந்து தான் வந்திருக்கு. கிரிஜ நம்ம லேபர்ல அதுல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா அது எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு என்ஜாய் பண்ண முடியல. எல்லாமே நம்ம நாட்டுள்ள தொழிலாளர் முதலாளிக்கு போகுது, அல்லது நேரா வெளியூருக்கு போகுது. அது மட்டும் இல்ல, அந்த வீடு போன்ற ஜாமான்கள்லாம் மிந்தி நம்மளே செய்வோம், காசு கட்டாம, பேங்க் லோன் எடுக்காம. நம்மளுக்கு அந்த தகுதி இருந்துச்சு, நம்மளுக்கு அந்த திறமை இருந்துச்சு. அது இப்ப ரத்தாக்கிட்டாங்க, முடியாதுன்னு. இப்ப நான் போயிட்டு கடன் எடுத்துக்கிட்டு 30 வருஷம் கடன் எடுத்துக்கிட்டு காசுக்கு பார்த்தா கட்டிட்டு வரணும். ஸோ இது மூணு வகையில நம்ம நம்ம உருவாக்குற செல்வம், உருவாக்குற பணம், உருவாக்குற கயான்னு புடுங்கி எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் மக்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சா 10ல ஓவர் டைம் செஞ்சு ஆகணும். நினைக்கிற எல்லா குடும்பத்துக்கு கடன் இருக்கும். கடன் பார்த்தா தலைக்கு மேல இருக்கும். ஏன்னோ ஸோ பேச என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் அவசியம் இல்லையே. நம்ம இது பார்த்தா நம்ம ஏழை நாட்டிலேயே இவ்வளவு பணம் நம்ம உருவாக்குறோம், இவ்வளவு செல்வம் நம்ம உருவாக்குறோம். ஆனா இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி இவ்வளவு குறைவா கொடுக்கறது இது டூ மச்லா. ஏன்னோ சுண்டல் பண்ணா கொஞ்சம் சுண்டல் பண்ணா பரவாயில்ல. எனக்கு இது பார்த்தா சரியான சுருண்டல், ஏன்னோ அளவுக்கு மீறி சுருண்டல். ஏன்னோ சாதாரண பிஎஸ்எம் என்ன சொல்றதுன்னா, மக்கள் எல்லாம் சேரணும். மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம தட்டி கேட்க முடியும். ஆனா என்னன்னா, அவங்க ரொம்ப பண்டைய ஆரம்பத்துல இருந்து 1950ல இருந்து பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மள பிரிச்சு. நீ நீ இந்த இனம், நீ அந்த இனம்னு பிரிச்சு வச்சு இப்ப நம்ம இனத்துலதான் நம்ம பாக்குறோம் மெயினா. அடுத்த சைடுக்கு வாங்க, நெக்ஸ்ட் டைம். நம்ம இப்ப என்ன பார்த்தா நம்ம இனத்துல நம்ம பாக்குறோம். ஏன்னோ அது அப்பப்ப அவங்க தூண்டி விடுவாங்க, கிள்ளி விட்டு சண்டை போட விடுவாங்க. ஓ, உங்க தமிழ் ஸ்கூல்ல நிப்பாட்ட போறேன், ஏன்னோ அந்த மாதிரி கொண்டு வாங்க. அதான் பேச என்ன பாக்குதுன்னா, நம்ம மக்கள் எல்லாமே ஒன்னா கொண்டு வந்தாதான், எல்லா இன்னும் உள்ள மக்கள் ஒன்னா கொண்டு வந்தாதான் இது நம்ம தட்டி கேட்க முடியும். பிகாஸ் இந்த மாதிரி உள்ள வாதம் இப்ப நான் பேசினது, கடந்த 30 நிமிஷம் நான் பேசினது எவனும் பேச மாட்டான். பிஏன்னா பிஹெச்ஆ எவனுமே பேச மாட்டான். இவ்வளவு காசு, இவ்வளவு செல்வம் நம்ம உருவாக்குறோம், நம்ம உழைப்புனால இவ்வளவு வருது, நம்ம கையில வருது இவ்வளவு குறைவா இருக்குது, அது கூட ஏமாத்தி வாங்குறாங்கன்னு. அது யாரு பேசுறா? நம்ம கட்சி தான் பேசுறோம். ஆனா நம்ம பேசினா கூட அது போய் மக்களுக்கு போய் சரியா போய் சேரல. பிகாஸ் மத்த கதையை கொண்டு வந்துகிட்டு, மதம் இன்னும் கொண்டு வந்துகிட்டு, அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு காமெடியா, ஒரு சர்க்கஸ் மாதிரி அதுதான் ஓடுது. ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா, டிக்டாக் பாத்தீங்கன்னா அதுதான் மெயினா அங்க போக்கஸ் வருது. இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் எடுத்து
நம்ம நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது, நாட்டுல பார்த்தா இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இது எங்க போகுது, ஏன் நம்ம கிட்ட கொஞ்சம் கூட வரல, அதெல்லாம் பேசுறது. அதான் நம்ம செய்யணும். இதுதான் நம்ம ஒரு வேலை இல்ல. இது கொண்டு வந்து ஒரு மக்கள் உள்ள எப்படி கூட்டணி, மக்களோட இது கொண்டு கோசா ராயா கொண்டு வந்தாதான் இது நம்ம தீக்க முடியும். இதுதான் பிஎஸ்எம் வேலை இல்ல. எனிதிங் எல்ஸ் கார்த்திக்? இன்னும் இருக்குதா? அவ்வளவுதான் நினைக்கிறேன்.